வேங்கடகுளம் ஐயனார் கோயில் ஒரு தனிப்பட்ட நபருக்கு சொந்தமானது. இவங்க கோயம்புத்தூர்ல இருக்காங்க. வெண்ணவால் குடிக்காரவங்களுக்கும் வேங்கடகுளத்துல இருக்கவங்களுக்கும் இந்த கோயில் திருவிழா நடத்துறது சம்பந்தமா பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. வெண்ணவால் குடிக்காரவங்க மூத்த வழக்கறிஞரான கருப்பையா அவங்கள பார்த்து திருவிழா நடத்துறதுக்கான சட்ட ஆலோசனையெல்லாம் கேட்டு அறிஞ்சுக்கிறாங்க. அவரும் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் போய் ஜட்ஜுக்கிட்ட திருவிழா நடத்தலான்னு ஆர்டர் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஊர்க்காரவங்களும் திருவிழா நடத்தலான்னு ஆர்டர் வாங்கிட்டாங்க. வெண்ணவால் குடிக்காரவங்க கோர்ட் ஆர்டர் வாங்கினோன்னே திருவிழா நடத்துறதுக்கான ஏற்பாட்டை வெகு விமர்சையாக செஞ்சிட்ருக்காங்க. அப்படி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கையில தான் வேங்கடகுளத்துலேருந்து ஊர்க்காரவங்களாம் போய் இந்த மூத்த வழக்கறிஞரை சந்திக்கிறாங்க. அவங்கெல்லாம் போய் சந்திச்சு பேசுகிறப்ப தான் இவருக்கே இது நம்ம ஊரோட கோயில் தான் அப்படின்னு தெரியுது. சரின்னு சொல்லிட்டு கலெக்டரை பார்க்கலான்னு அவங்க கலெக்டர்கிட்ட போகிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு கொடுத்த உத்தரவை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் செயல்படுத்தி தான் ஆகணும். என்னையால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு கலெக்டர் சொல்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜோட ஆர்டரை செயல்படுத்தி தான் ஆகணுங்கிற நடைமுறை இருந்தாலும் ஊரில் அந்த உத்தரவை செயல்படுத்துறதுனால ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்தால் அந்த உத்தரவை நிறுத்தி வைக்கலாம். கலெக்டருக்கு அந்த அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத மூத்த வழக்கறிஞர் அவருக்கு விளக்குறாங்க. அதனால் கலெக்டர் திருவிழாவை நிறுத்தி 144 போட்டுறாரு தடை உத்தரவு. அப்போ தான் 2 ஊருக்கும் நடுவில் இந்த பக்கமும் 100 பேர் அந்த சைடும் 100 பேர் மக்கள் கத்தி கம்பு எல்லாம் வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. போலீஸ் நடுவில் தடுத்துட்டு இருக்காங்க. இந்த மூத்த வழக்கறிஞரும் போய் சமாதானம் பேசுகிறாரு. மகள் குழந்தைகளை கூப்பிட்டு குடும்பமாக வந்த பொழுது அவர்களை காப்பாற்றி கூட்டி வந்தவர்களும் வெண்ணவால் குடி நண்பர்கள். ஏன்னா இவர் வெண்ணவால் குடி மக்களுக்கு இவர் மேல மரியாதை ரொம்ப உண்டு. அவங்களோட கேஸையும் நிறைய எடுத்து நடத்தியிருக்காரு. கோர்ட்டும் கொடுத்தது டெம்பரரி ஆர்டர் தான். அதனால கேஸ் ஒரு 28 வருஷமா கோர்ட்ல நடக்குது. இதற்கிடையில பார்த்தீங்கன்னா கோயில் பூசாரி அந்த உற்சவரோட சிலையை எடுத்துட்டு போய் வெண்ணவால் குடி கிராமத்துல ஒரு வீட்டுல வைக்கிறாரு. வச்சுட்டு வரையிலே அவர் பாம்பு கொத்தி இறந்துடுறாரு.